துவாரகா காடு ரொம்ப பரபரப்பா இருக்கு. என்னவா இருக்கும்? இன்னும் 2 நாள்ல கிருஷ்ண ஜெயந்தி வரப்போகுது. அதனாலதான் பறவைகள் அவங்களோட வீடையும் காடையும் அலங்கரிக்கிறாங்களா? கிருஷ்ண ஜெயந்தி துவாரகா காட்டுல ரொம்பவே பெருசா கொண்டாடுவாங்க. பக்கத்தூர் பறவைகளும் வெளிநாட்டு பறவைகளும் எல்லா பறவைகளும் வந்து கலந்துக்குவாங்க. இந்த கொண்டாட்டம் கோலாகலமா இருக்கும். வாங்க நம்ம சுட்கி குருவி என்ன செய்யுதுன்னு போய் பார்க்கலாமா? சுட்கி குருவி சுத்தமான மற்றும் தரமான பொருட்களை வச்சு இனிப்புகளை செஞ்சு வந்துச்சு. சுட்கி குருவியோட இனிப்புகள்லாம் அதிரசம்னா காட்டுல உள்ள எல்லா பறவைகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். அதிரசம் அதிரசம் அதிரசம், தின்ன தின்ன திகட்டாத சுட்கி செஞ்ச அதிரசம். சுட்கி ஒரு அதிரசம் கூட. சுந்தரி அக்கா, வாங்க வாங்க, எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு இல்லாததா கண்டிப்பா தாரேன் சுந்தரி அக்கா. காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் சுட்கி குருவியோட ஸ்வீட்ஸ் கடைக்கு வந்து எல்லா ஸ்வீட்ஸையும் ரசிச்சு ரசிச்சு சாப்பிடுவாங்க. சுட்கி குருவி தான் சம்பாதிச்ச பணம் எல்லாம் சேமிச்சு அதோட 3 பெண் பிள்ளைகளுக்கு புது ட்ரெஸ் எடுத்து கொடுக்க வந்துச்சு. லக்ஸி அக்கா, நான் சொன்ன 3 லெஹங்காஸை எனக்கு பேக் பண்ணி கொடுங்க. எவ்வளோ ஆச்சு? மொத்தம் 5000 ரூபாய் ஆச்சு சுட்கி. சுட்கி குருவி லக்ஸி குருவிக்கு லெஹங்காவோட பணத்தை கொடுத்துச்சு. செல்ல குழந்தைங்களுக்கு நான் லெஹங்காஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கவே இல்லை, எனக்கு வேண்டாம், நான் போட போறதே இல்லை, எனக்கு இந்த ட்ரெஸ் பிடிக்கல, எனக்கு வேற ட்ரெஸ் தான் வேணும். கடவுளே, என் கடைசி பொண்ணு ஃப்ளோரா என்ன ரொம்பவே கஷ்டப்படுத்துறா. நான் எத்தனையோ வாட்டி அவகிட்ட சொல்லிட்டேன், நம்ம கிட்ட இருக்கிற பொருளை மதிச்சு நட, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சந்தோஷமா இருமான்னு. ஒரு வாட்டி கூட அவ கேட்க மாட்டா. கடவுளே, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எனக்கு அவளை திட்டுறதுக்கு மனசே இல்லை. எதுக்கு எடுத்தாலும் அடம் பிடிக்கிறா. அவளுக்கு சொல்லி புரிய வைங்க கடவுளே. அன்னைக்கு ராத்திரி கிருஷ்ணன் ஃப்ளோராவோட கனவுல வந்தாரு. மகளே ஃப்ளாரா, நம்ம என்ன இடத்துக்கு வந்திருக்கோம் தெரியுதா? இதுதான் அனாதை இல்லம். இங்க உள்ள பறவைகளுக்கு யாருக்கும் அம்மா அப்பா கிடையாது. சில பேருக்கு கை கால்கள் ஒழுங்கா இருக்காது. நிறைய பேருக்கு போதுமான வசதிகள் கூட கிடைக்காது. ஆனா இவங்க நான் கொடுத்தத சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. அதுக்கு நன்றி கூட சொல்லுவாங்க. ஆனா உனக்கு நான் எல்லாமே கொடுத்தோம், நீ சந்தோஷமாவே இல்லை. உங்க அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்துற. நீ இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தா உன்னையும் நான் இங்கேயே சேர்த்துருவேன். எப்படி வசதி? கிருஷ்ணரே, நான் என்னோட தப்ப உணர்ந்துட்டேன். ஐ எம் சோ சாரி. நான் நீ இப்படி பண்ணவே மாட்டேன். நான் குட்டி பாப்பா தானே, என்ன மன்னிச்சிடுங்க. ஃப்ளோரா கனவுல இருந்து எந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிட்டா. அம்மா சாரிம்மா, நான் இனி அடம் பிடிக்கவே மாட்டேம்மா. என் தப்ப நான் உணர்ந்துட்டேம்மா. நான் உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டேம்மா. சாரிம்மா. நீங்க கொடுத்த லெகன்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததும்மா. அச்சோ, என் ஃப்ளோரா தங்கமே, என்னாச்சுடா? ஒன்னும் இல்லடா. அம்மா கோமலி எந்த கோபமும் கிடையாது. தப்ப உணர்ந்தவனுக்கு எதுக்குமா சாரி? போய் தூங்குடா என் செல்லம், என் செல்ல குட்டி. சுட்கி குருவி கிருஷ்ண ஜெயந்திக்காக அது வீடு ஃபுல்லா சுத்தம் பண்ணிட்டு இருந்துச்சு மற்றும் வீடு ஃபுல்லா அலங்காரம் செஞ்சிட்டு இருந்துச்சு. துவாரகா காட்டுக்கு கிருஷ்ணரும் ராதையும் வந்தாங்க. கிருஷ்ணருக்கு பறவைகள் எல்லோரும் வெண்ணையே கொடுத்தாங்க. கிருஷ்ணர் ரொம்பவே சந்தோஷமாயி பாட ஆரம்பிச்சாரு. கிருஷ்ணர் கூட சேர்ந்து எல்லா பறவைகளும் கிருஷ்ண ஜெயந்திய கொண்டாடினாங்க. ஹாய் குட்டீஸ், இந்த கதையில இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எப்பவுமே எதுக்காகவும் அடம் பிடிக்க கூடாதுன்னு, நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சந்தோஷமா கடவுளுக்கு நன்றி சொல்லணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஹாப்பி கிருஷ்ண ஜெயந்தி குட்டீஸ். அது ஒரு அழகான காலை வேளை. துவாரகா காட்டுல எல்லா பறவைகளும் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதே காட்டுல சுட்கி குருவி அதோட 3 பிள்ளைகளோட வறுமையில வாடிக்கொண்டிருந்துச்சு. சுட்கி குருவி பூசணிக்காய்களை வளர்த்து அதை சந்தையில விற்று அதுல வர லாபத்தை வச்சு அதோட 3 பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு வந்துச்சு. இந்த வருஷம் பூசணிக்காய் விளைச்சல் ரொம்ப கம்மியா இருக்கு.
இந்த வருஷம் பிள்ளைங்களோட ஸ்கூல் ஃபீஸ சைக்கிளை விட்டு கட்டிட வேண்டியதுதான். சுட்கி குருவி வீட்டுக்கு புஷ்பா புறா வந்துச்சு. என்னாச்சு புஷ்பாக்கா, ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்கீங்க? ஏடி, நம்ம காளியா காக்காக்கு என்னாச்சு தெரியுமா? நம்ம காளியா காக்கா காட்டுல பறந்துட்டு இருந்துச்சு. அது பறந்துட்டு இருக்கும்போது ஒரு மரத்துல மோதி கீழே விழுந்து ரத்தம் சிந்திட்டு இருந்துச்சு. அந்த நேரம் கடவுளா பார்த்து நம்ம ஆந்த நண்பனை அங்க அனுப்பியிருக்காங்க. காக்காவை பார்த்துட்டு பதட்டமான ஆந்த நண்பன் நம்ம காட்டுல உள்ள நண்பர்கள் எல்லாரையும் கூட்டிட்டு காக்காவை தூக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு பறந்து போனாங்க. நம்ம ஊர்ல ஆஸ்பத்திரி வசதியோ வாகன வசதியோ இல்லாததுனால எல்லா பறவைகளும் பக்கத்தூர் ஆஸ்பத்திரிக்கு காக்காவை கொண்டு போனாங்க. அங்க டாக்டர் அதிர்ச்சியான ஒரு விஷயம் சொன்னாரு. சாரி, ஒரு 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு வந்திருந்தா காப்பாத்திருக்கலாம். சாரி, he is not alive. இதான் சுட்கி நடந்துச்சு. ஐயோ புஷ்பாக்கா, நம்ம காட்டுல போதுமான வசதிகள் இருந்திருந்தா காளியா காக்காவை 5 நிமிஷம் முன்னாடி கொண்டு போயிருந்திருக்கலாம். காளியா காக்கா உயிரோட இருந்திருக்கும். காளியா காக்கா மாதிரி இன்னும் எத்தனை பேர் நம்ம காட்டுல போதுமான வசதிகள் இல்லாம சாக போறாங்களோ தெரியல. காளியா காக்காவோட இறுதி சடங்குக்கு காட்டுல உள்ள எல்லா பறவைகளும் போனாங்க. காளியா காக்காவோட சாவை நினைச்சு எல்லா பறவைகளும் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. காளியா காக்கா கடவுள் கிட்ட போகும்போது காட்டுல அதிகமா மழை பெஞ்சுது. மறுநாள் காலையில சுட்கி குருவி அதோட நண்பன் ஃப்ரூட்டி குருவியோட சைக்கிள் ஷாப்புக்கு போய் அங்க அதோட சைக்கிளை கொடுத்து கொஞ்சம் மாத்தி தர சொல்லுச்சு. சைக்கிள் ரிக்ஷாவை மாத்துறதுக்கு அது கிட்ட போதுமான பணம் இல்லாததுனால அதோட சில பொருட்களை கொடுத்து அதை வச்சு செய்ய சொல்லுச்சு. மறுநாள் காலையில ஃப்ரூட்டி குருவி சுட்கி குருவிக்கு பூசணிக்காய் சைக்கிளை கொடுத்துச்சு. துவாரகா காட்டுக்கு ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்தாங்க. ஜேர்னலிஸ்ட் அப்படின்னா எல்லா காட்டுக்கும் போய் நியூஸ் கலெக்ட் பண்றவங்க. ஐயோ பகவானே, என்னது இது, இப்படி வேர்த்து கொட்டுறது? இது என்ன காடு? ஒரு ஆட்டோ இல்ல, ஒரு பஸ் இல்ல, மயங்கி கீழே விழுந்தா கூட கொண்டு போறதுக்கு ஆஸ்பத்திரி இல்ல. இந்நேரம் நான் எங்க ஆத்துல இருந்தேன் அப்படின்னா தயிர் சாதமும் ஊறுகாய் வச்சு சாப்பிட்டு இருக்கலாம், பேஷா இருந்திருக்கும். ஐயோ தலையெல்லாம் சுத்துது, ஐயோ. ஜேர்னலிஸ்ட் விழுந்தத சுட்கி குருவி பார்த்து உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போச்சு. ஹாஸ்பிட்டல்ல டாக்டர் ஜேர்னலிஸ்ட செக் பண்ணிட்டு nothing to worry, இது ஒரு சின்ன ஹீட்னால ஜென்ரேட் ஆகுது. ஸோ இப்போ காமனா பறவைகள் கிடையில வருது. உங்க ஜேர்னலிஸ்ட்னால நம்ம கண்டிப்பா இவங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாகணும் ஒரு ப்ரிகாஷன்ஸ்க்காக. ஐயோ ஊசியா, நான் அண்ணா இருக்கேன். எங்க ஆத்துல போய் நான் ஒரு மிளகு ரசம் வச்சு குடிச்சா பேஷ் ஆயிடுவேன் டாக்டர். பேஷண்ட்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ப்ளீஸ் சிட். டாக்டர் ஜேர்னலிஸ்டுக்கு ஊசி போட்டாரு. ஜேர்னலிஸ்ட் சுட்கி குருவிக்கு சைக்கிள் ரிக்ஷால வந்த காசை கொடுத்துச்சு. நாட்கள் செல்ல செல்ல சுட்கி குருவியோட பூசணிக்காய் சைக்கிள் வியாபாரம் நல்லா போச்சு. அதுக்கு அதனால அதிக லாபம் கிடைச்சது. ஒரு நாள் சுட்கி குருவியோட பூசணிக்காய் சைக்கிள் ரிக்ஷா காணாம போச்சு. சுட்கி குருவி எங்க தேடியும் அது கிடைக்கல. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் ஜேர்னலிஸ்ட் சுட்கி குருவிய பாக்குறதுக்கு பக்கத்து காட்டுல இருந்து பறந்து வந்துச்சு. ஜேர்னலிஸ்ட் சுட்கி குருவியோட பக்கத்து காட்டுல இன்னொரு குருவி சுட்கி குருவி போல பூசணிக்காய் சைக்கிள்ல வச்சிருக்கத சுட்கி குருவி கிட்ட சொல்ல நினைச்சுது. சுட்கி, உனக்காக எங்க ஆத்து தயிர் சாதத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன். சும்மா சாப்பிட்டு பாரு, பேஷா இருக்கும். அப்புறம் நீ எங்க ஆத்துலயே வந்து தங்கிடுவ. உன்னோட பூசணிக்காய் சைக்கிள் எங்க?
என்னோட பூசணிக்காய் சைக்கிள் ரிக்ஷா தொலைஞ்சிருச்சு. நான் எவ்வளவோ தேடி பார்த்தேன், காணாம போயிருச்சு. ஜேர்னலிஸ்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் சுட்கி குருவி கிட்ட சொல்லி அரசாங்கத்துக்கிட்ட கூட்டிட்டு வந்துச்சு. அரசு கிட்ட ஜேர்னலிஸ்ட் நடந்த எல்லா விஷயத்தையும் சொன்னாங்க. யாரடா அந்த குற்றவாளி? என்னிடம் கூட்டி வாருங்கள், நான் அவனுக்கு சரியான தண்டனையை கொடுக்கிறேன். சைக்கிளை திருடின குருவி அந்த இடத்துக்கு வந்துச்சு. சைக்கிளை திருடின குருவி நான் திருடவே இல்லைன்னு சொல்லுச்சு. சாட்சிக்காக ஃப்ரூட்டி குருவிய கூப்பிட்டாங்க. ஃப்ரூட்டி குருவி வந்து உண்மையெல்லாம் சொன்ன உடனே ராணிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. பொய் சொல்கிறாயா என்னிடமே? எனக்கு பொய் பிடிக்காது. உனக்கு நான் பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு கூட தரப்போவதில்லை. இவனை சிறையில் அடையுங்கள். குழந்தைகளே, இந்த கதையில் இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்தவங்க பொருளுக்கு ஆசைப்படக்கூடாது, திருடக்கூடாதுன்னு நம்ம பிறருக்கு நன்மை செஞ்சா நம்மளுக்கும் நன்மை கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டோம்.